ஓகே. புரியுது சார். இன்னொன்னு இன்று காலையில ஓபிஎஸ் இல்ல இன்று இபிஎஸ் மட்டுமே அவங்க முன்னிறுத்தினாங்க. இல்ல டிடிவி அவர் பாவம் இன்னைக்கு அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டாரு. ஐயோ மற்ற கூட்டணி பாவம் கட்சியில பாவம். பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு உள்கட்சி பூசல். அப்புறம் ஓபிஎஸ்க்கு நீ சந்திக்க அனுமதி இல்ல. அவர் காலையில சென்னை வராரு. ரிப்போர்ட்டர்ஸ் மைக் போட்டு நீங்க உள்துறை அமைச்சர் சந்திப்பீங்கன்னா அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா சார்? இல்ல சார், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் போதும்னு நினைக்கிறாங்க. யார் தேவைன்னு நினைக்கிறாங்க. அததான் வந்து அண்ணாமலை சொன்னாரு, பச்சை துரோகி கூட்டு போய் பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஏமாத்திட்டாரு இவருன்னு சொன்னாரு. அவர் ஓபனா பேசிட்டாரு. இப்ப மறுபடியும் அதே தப்பதான் பண்றாங்க அவங்க முழு பார்ட்டியும் எல்லா ஓட்டர்ஸும் பழனிசாமி கூட இருக்கிறாங்கன்னு பிஜேபி நினைச்சதுன்னா 10 தோல்வி ஏன் வந்ததுன்னு அவங்கதான் யோசனை பண்ணி சொல்லணும். ஆகவே தோல்விக்கு இன்றைய தினம் ஒரு அச்சாணி அஸ்திவாரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி ஒற்றுமை ஏற்படாமல் வெற்றி பெறாது என்று கண்ணன் சொல்லுவதுதான் சரி. அந்த யூனிட்டி வேணும். அந்த யூனிட்டி இல்ல நீங்க கேட்டீங்க கேள்வி, நான் பதில் சொன்னேன். அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இது விளங்காது, உருப்படாது, ஒண்ணும் ஆகாது. இந்த ஷோ எதுவுமே நடக்காது. இதுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. நந்தகுமார் உங்களோட கருத்துக்களை பத்தி கேட்கும். நந்தகுமார் சார், இப்போ புகழேந்தி சார் வந்து அரசியல்ல வந்து ஒரு நீண்ட அந்த அதிமுகவில் நீண்ட காலம் பயணிப்பவர். அந்த தொண்டர்களோட அந்த மன எண்ணங்களை வந்து அவர் வந்து அறிந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போதைக்கு இன்று நடைபெற்ற அந்த அமித்ஷா எடப்பாடி அண்ணாமலை அந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் மற்றவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக என்று சென்றால், ஏற்கனவே ஒரு முறை பிரதமரின் அருகில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்து விட்டு அதன் பின்னர் கூட்டணி இல்லை என்று அவர் நாடாளுமன்ற தேர்தலில் விலகினார். அதே போல இப்போது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஆகியோரை புறக்கணித்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே அருகில் அமர்ந்து கொண்டு 2026 தேர்தலை சந்தித்தால் பெரும் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும், இந்த எதிர்ப்பு இன்னும் அதிகரிக்கும் என்று புகழேந்தி சார் வந்து சொல்றாங்க. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கிறதா? அந்த கூட்டணி வந்து ஒரு சாதகமான வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? நீங்க பொதுவாக என்ன நினைக்கிறீங்க நந்தகுமார்? இல்ல, நம்ம பொதுவா ஒரு பார்வை எப்படி பாக்குறோம்னா, இப்போ ஒரு அதாவது ஒரு பழமொழியே என்னன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பல வகையில பிரிஞ்சிருக்கிறது வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து ஒன்றிணைந்த அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து அது ஒரு பெரிய என்டிஏ அலையன்ஸா ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அதனுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அது வந்து கம்மியா இருக்காது. ஆனா அதற்கு வந்து பிஜேபி வந்து பெரும் முயற்சி எடுத்தாங்க. இது வந்து முதல்ல அவங்க எடப்பாடியார்கிட்ட பேசும்போதே வந்து அவங்களுடைய கண்டிஷன் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவா இருந்தா தான் வரக்கூடிய தேர்தல்ல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து அவங்க செங்கோட்டையன் மூலியமா வந்து அந்த காய் நகரத்துல வந்து செஞ்சதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏற்கனவே 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை போய் 2024 தேர்தலுக்கு அப்புறம் சந்திச்சு நம்ம இந்த மாதிரி பிளவுபட்டிருக்கிறது தான் நம்மளுடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு, அதனால நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு 6 முன்னாள் மந்திரிகள் போய் சந்திக்கும் போது அது வந்து செங்கோட்டையனும் அதுல வந்து அதே கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய நபர். அதனாலதான் அவரையும் வச்சு எடப்பாடியார் அவர்கள்ட்ட வந்து ஒரு எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா வந்து ரொம்ப முனைப்போட முயற்சிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது எடப்பாடி அவர்களால வந்து ஏற்றுக்கொள்ள படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஆனா அதுக்காக வந்து அவங்க அப்படியே விட்டுட்டு கடைசி வரைக்கும் அதை வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப வந்து என்னன்னா, ஜர்னி ஆஃப் 1000 மைல் ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஸ்டெப்ங்கிற மாதிரி முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல வந்து அதிமுகவோட இந்த என்டிஏ அலையன்ஸ் அதிமுகவுடைய தலைமையில இந்த என்டிஏ அலையன்ஸ்ங்கிறத இப்ப செட் பண்ணிட்டாங்க. பட் டெஃபினட்டா பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இந்த அதிமுகவை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில வந்து கட்டாயமா அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே ஒன்றிணையும் போது வந்து பல கைகள் ஒன்னா சேரும் போது அந்த கையினுடைய பலமே வந்து வேற மாதிரி மாறும். அதனால அந்த முயற்சி நடக்கும்.